ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி டபுள் செஷன். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் பக்கத்துல வருது. இனிமேல் வந்துட்டு ரெகுலரா ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்டா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கட்டாயம் உங்களோட மார்க் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட அண்ட் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்காது, ஸ்பீடு வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, எனக்கு கம்ப்ளீட்டா கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ், இந்த 20 மினிட்ஸ் உங்க கொஸ்டின் சால்வ் பண்றது தான் உங்களோட ஒரே கோலா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த டைமுக்கு சால்வ் பண்ணிருக்கணும். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் 19. ஓகேவா? 19 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இது பார்த்தோன்னே போடலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டியோட பாசிபிள் மார்க் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? டியோட பாசிபிள் மார்க். ஆன்சர் 75. ஓகேவா? 75. நெக்ஸ்ட் கொஸ்டின், டியை விட எத்தனை பேர் லோயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியை விட எத்தனை பேர் லோயர்? 4. அடுத்து இந்த கொஸ்டின் ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் 105. ஓகேவா? 105 நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். அடுத்து இந்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகே, 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. என்ன வருது? 3 வருது. ஓகேவா? 3 ஆன்சர் வருது. செக் பண்ணிக்கோங்க. இங்க சொல்யூஷன் இருக்குது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சேம் கொஸ்டின் தான். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் என்ன 2. ஓகேவா, ஆன்சர் 2 கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கோ. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் எய்தர் 1 or 3 and 2 ஃபாலோ. ஓகே, 2 டெஃபினட்டா ஃபாலோ அண்ட் 1 and 3ல பார்க்கும்போது எய்தர் 1 or 2. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா, 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ். ஓகேவா, செகண்டும் 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, நன் ஆஃப் திஸ். ஓகேவா, இதுல எதுவுமே கிடையாது. 1 ஃபாலோ ஆகாது, 2 3 எதுவுமே ஃபாலோ ஆகாது, அண்ட் 1 3 and எதுவுமே ஃபாலோ ஆகாது. ஓகேவா, சோ இங்க 2 and 3 ஃபாலோஸ் கொடுத்திருந்தா ஆப்ஷன்ல இருந்தா அதை செலக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் இ, எய்தர் ஏஆர்டி. ஓகே, எய்தர் ஏஆர்டி. அடுத்த கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி, 585. ஓகேவா, டி 585. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி, லேன். ஓகேவா, ஆப்ஷன் சி, லேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து எல்லாத்தோட காமன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, சோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
டைம் முடிஞ்சது, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. QURPSVT. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான 2 minute டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிய போது, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தலாமா? ஆன்சர் JLOINMKP. ஓகே, அடுத்து உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் DBAECWXZYB. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணுங்க. 49, 43, 27, 35, 16, 29 and 8. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க 10% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளவு டைம் முடிச்சிருக்கோம்னு பாக்கலாமா? 20 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கோம் ஓவராலாவே. ஸோ இது உங்களுக்கு ஸ்பீடு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்குள்ள நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்ல ஸ்பீடு வரும். அண்ட் ரொம்ப அக்யூரேட்டோட போடுங்க. சரியா? ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீடுக்காக அக்யூரசியை வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரெண்டு சமமா வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஸோ ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆன்சர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா கொஸ்டின் 10% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெக்டாங்குலர் டேபிள் எல்லாரும் இருக்கிறாங்க. சரியா? ரெக்டாங்குலர் டேபிள்ல லாங் சைடு வந்துட்டு 3 பேரும், லாங் சைடு வந்துட்டு 3 பேரும் இருக்காங்க. பாருங்க, 3 persons ஆர் சிட்டிங் அட் த லாங்கர் சைடு. ஓகே, லாங்கர் சைடுல 3 பேரு, சைடுல ஓகே இந்த ஷார்ட்டர் சைடுல வந்து 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே இன்சைட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, சோ அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? C sits diagonally opposite to D. D ஓட டயகோனல் ஆப்போசிட்டா யார் இருக்காங்க? C இருக்காங்க. ஓகே, D ஓட டயகோனல். இங்க டயகோனல் அப்படிங்கிறது நம்ம சப்போஸ் இப்படி கார்னர் இருந்துச்சுன்னா நம்ம கார்னர்ல இருக்கிறத டயகோனல் எடுக்கலாம். பட் இங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டயகோனல் எப்படி எடுக்கிறது? சோ சிம்பிள், இதே எடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய இதையும் அண்ட் இந்த இருக்கக்கூடிய பிளேஸையும் எடுக்கணும். சோ C இங்க போட்டு இங்க D போடலாமா? அப்படி கூட போடலாம். எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். எல்லாரும் சென்ட்ரல் தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இங்க C போட்டுட்டு இங்க D எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கார்னர் இதுவும் டயகோனல் வரும், இதுவும் டயகோனல் வரும் தானே. அப்போ C இங்க போட்டுட்டு D இங்க எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க D எங்க இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க D போட்டு இங்க C போட்டாலுமே உங்களுக்கு அது கரெக்டா வரும். ஏன்னா ஆர்டர் வந்துட்டு எல்லாரும் சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்கனால ஆர்டர் கரெக்டா வரும். உங்களுக்கு இங்க ஆர்டர் தான் கரெக்டா வரணும். சோ பாக்கலாம். அடுத்து 1 person sit between D and Z who is not sitting at the longer side of D க்கும் Z க்கும் நடுவுல ஒரு பர்சன், ஆனா அவங்க லாங்கர் சைடுல இல்ல. அந்த இசட்ங்கிறவங்க லாங்கர் சைடு இல்லைன்னா Z இங்க வரலாம், Z இங்க வரலாம். ஓகேவா? அடுத்து X is immediate neighbor of D and is not sitting adjacent to Z. D ஓட immediate neighbor X, D ஓட immediate neighbor X, அவங்க Z க்கு பக்கத்துல கிடையாது. W is facing X, W is facing X.
W is facing X. Okay. And sits second to the left of E. Wங்கிறவங்க ஈயோட செகண்ட் லெஃப்டா இருக்காங்க. இது இந்த இடத்துல போட்டா ரைட் வரும், இங்க போட்டா இங்க இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுது பாருங்களேன். ஏன்னா இங்க நமக்கு இ ஃபில்லே பண்ண முடியாது. இ இந்த இடத்துல போட்டாதான் ஈயோட செகண்ட் லெஃப்ட் டபிள்யூ வர மாதிரி. அப்ப இங்க வராது. ஈயோட செகண்ட் லெஃப்ட் இ இங்க போட்டாதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் லெஃப்ட் டபிள்யூ வருது. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து only 4 persons are situated in A and B. A க்கு B க்கு நடுவுல 4 person தான் இருக்காங்க. Who sits adjacent to neither V nor Z. V க்கு பக்கத்துலயே Z A B வரக்கூடாது, Z க்கு பக்கத்துலயே B வரக்கூடாதுன்னா B இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்ப B ஒண்ணு இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். ஓகே, நான் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இசட்டுக்கு பக்கத்துல பி வரக்கூடாது, அதே மாதிரி பிக்கு பக்கத்துல வரக்கூடாது. ஓகே, இந்த ஏக்கு பிக்கும் நடுவுல 4 பேர். இப்ப நான் பி இங்க போட்டேன்னா 1 2 3 4 போட முடியாது. பி இங்க போட்டேன்னா 1 2 3 4 போட முடியாது. சோ அப்ப பி கண்டிப்பா இங்க வராது. பி இந்த இடத்துல போட்டிருக்காது 1 2 3 4. அப்போ ஏ இங்க போட்டுக்கலாமா? லெஃப்ட் சைடு பார்த்தாலும் 4 பேர் வராங்க, ரைட் சைடு பார்த்தாலும் 4 பேர் வராங்க. ஓகே, கரெக்ட் தானே? சரி, ஏக்கு பிக்கும் நடுவுல. அண்ட் விக்கு பக்கத்துல இசட் பி வரக்கூடாது, இசட் இங்க விக்கு பக்கத்துல பி வரக்கூடாதுன்னா அப்போ வி எங்கதான் வரும்? வி இங்கதான் வரும். பேலன்ஸ் இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க, யாரு? ஏவி ஏபிசி ஒய். ஒய் இங்க வருமா? செக் பண்ணிக்கலாமா? வி இசட் ஒய் பிஎக்ஸ் டி ஏடபிள்யூசி. ஓகே, சப்போஸ் நீங்க டிஏ இங்க போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? டி இந்த இடத்துல நீங்க போட்டிருந்தா இங்க ஒய் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆன்சர் இதுதான். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. டிஎக்ஸ்பி ஏடபிள்யூசி ஒய் விசி விஇசட். ஓகேவா? சரி, அடுத்து. சரி, இது ரொம்ப நல்ல கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பேசிக்கான கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 7 people PQRST அப்படிங்கிற பர்சன் அந்த ஆர்டர் ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஏஜ் பாருங்க. சரியா? ஏஜஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த ஏஜ்க்கு ஏத்தாப்புல ஃபில் பண்ணணும். ஓகேவா? பர்சனை இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யூவோட ஏஜ் வந்துட்டு பிரைம் நம்பரா? ஸோ இதுல பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது 35 27 16 8 எல்லாமே என்ன? எல்லாமே டிவைட் ஆகக்கூடியது. எது பிரைம் நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு? அப்போ 43யும் 29 தான் பிரைம் நம்பர். அப்போ ஒண்ணு யூக்கு 43 இருக்கணும் அல்லது 29 இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து, the R's age is cube of an odd number. ஆரோட ஏஜ் வந்து ஆடு நம்பரோட கியூப். இங்க இருக்கிறதுல எதெல்லாம் கியூப்னு பாக்கலாமா? 49 29. ஓகே, அது கண்டிப்பா இது கிடையாது. 49 கியூப் கிடையாது, இது ஸ்கொயர். 35 கியூப் கிடையாது. 27 கியூப் தானே, 3 கியூப் தானே 27. 14 வந்து 16 வந்து கியூப் கிடையாது. ஓகே, 8 ஒரு கியூப். அப்ப 8ம் 27 தான் கியூப், பெர்ஃபெக்ட் கியூப். அது அங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஆடு நம்பரோட கியூப். ஆறுக்கு வந்து ஆடு நம்பரோட கியூப்னா அப்ப 27 தான் வரும். ஆரோட ஏஜ் என்ன? 27 தான் வரும், ஆடு நம்பரோட கியூப். The age of S is multiple of 5. S ஓட ஏஜ் வந்து 5 மல்டிபிள். இங்க இருக்கிறதுல ஒரே ஒரு இதுதான் 5 மல்டிபிள். அப்ப 35 போட்டுக்கலாமா? S ஓட ஏஜ் 35. Difference between Q and U is 14. இதுல 14 கழிச்சிருங்க. 43ல ஒரு 14 சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, சின்ன நம்பரா தான் இருக்கும். 33 29 29. அப்ப Qக்கு 29. இங்க என்ன வரும்? 29ல ஒரு 14 சப்ராக்ட் பண்ணோம்னா 5 16ல 15ல வருது. 15ல வருது இல்லைன்னா 49 29 போட்டாலும் என்ன டிஃபரன்ஸ்? 14 டிஃபரன்ஸ் வரணும். அப்ப இது ரிமூவ் ஆகும். ஓகேவா? இந்த இது ரிமூவ் ஆகும். சோ பாக்கலாம் அடுத்து என்ன இருக்குன்ட்டு. Q இஸ் எல்டர் than U. U விட எல்டர் ஆம் Q. U விட எல்டர். அப்ப இங்க நமக்கு Uல 43 வந்திருக்கு. Qக்கு நம்ம 29ல போட்டிருக்கோம். இல்ல, அப்படி போடக்கூடாதா? தப்பு, இது தப்பு, இதுதான் வராது. அப்ப இங்க என்ன வரும்? இங்க ட்ரை பண்ணலாம்.
யூக்கு 29 அப்படின்னா யூக்கும் கியூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 14 அப்படின்னா 29 மைனஸ் 14 எவ்வளவு வரும்? இல்ல பிளஸ் 14 போட்டா 43 வருது. இங்க 43 இருக்கு. ஓகே, இங்கதான் 40. அப்போ 29 43 போட்டா யூவோட கியூ பெருசு அண்ட் யூக்கும் கியூக்கும் நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 14 டிஃபரன்ஸ் இருக்கா? ஓகே, 14 பிளஸ் பண்ணியும் பார்க்கலாம், மைனஸ் பண்ணியும் பார்க்கணும். இங்க நான் பிளஸ் பண்ணி பார்த்திருக்கேன், அதனால எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இங்க நான் மைனஸ் பண்ணேன், அதனால கியூ கம்மியா வந்துருச்சு. ஆக்சுவலா இங்க கம்மியா வரக்கூடாது, யூவோட கியூ தான் பெருசா இருக்கும். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் தான் ரிமூவ் ஆகும், செகண்ட் கரெக்ட் தான். புரிஞ்சுச்சா எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு? இந்த கியூக்கும் யூக்கும் நடுவுல 14 டிஃபரன்ஸ் அப்படின்னா 29ல 14 ஆட் பண்ணுங்க, 43 வருமா? 43 வந்துருச்சு, அப்போ கியூக்கு 43 தான் வரும். ஓகே, இங்க 43 இருக்கு. ஓகே, சரி. The age of T is twice the age of V. V யோட ஏஜ்ல இருந்து T வந்து twice இருக்கணும். கொடுத்திருக்கிறதுல twiceனா 8 16 தான் வரும். அப்ப 8 16 பேலன்ஸ். அப்போ இவங்களுக்கு என்ன வரும்? 49 வருமா? 49 தான் வரும். 49 43 27 35 16 29. ஓகே, கரெக்ட் தான். ஓகே, நீங்க இந்த ஒரு இடம் மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா அவ்வளவுதான். பேசிக், ரொம்ப சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க பாக்கலாமா? இங்க என்ன? இந்த கொஸ்டின் பாக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 10% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேரலல் ரோஸ் கொடுத்துருக்காங்க. ரோ 1ல ABCD அவங்க சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது ரோ 1, இது ரோ 2. ரோ 1ல யாரெல்லாம் வராங்க? ABCDE. அண்ட் ரோ 2ல யாரெல்லாம் வராங்க? VWXYZ. ஓகே, சவுத் நார்த். ரோ 1 தான் சவுத், ரோ 2 நார்த். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? ஒன்லி 1% சிட் பிட்வீன் E அண்ட் B. ஈக்கும் பிக்கும் நடுவுல 1% தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் எண்ட்ல கிடையாது. EBனா இப்ப இங்கதான் ஃபில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரோல E இங்க போட்டு B இங்க போடுறேன், எண்ட்ல கிடையாது. அல்லது B இங்க போட்டுட்டு E எங்க போடுறேன், ரெண்டு பேருமே எண்ட்ல வரல. ஓகே, சரி. இப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? X வந்துட்டு B ஃபேஸ் பண்ணிருக்காங்க. B ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா? X இருக்காங்க. B ஃபேஸ் பண்ணி X இருக்காங்க. ஓகே, V sits at extreme end but not immediate neighbor of X. X க்கு பக்கத்துல V வரக்கூடாது, ஆனா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க. X க்கு பக்கத்துல V வரக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க. ஓகே, A sits second to the left of D. A வந்துட்டு D யோட செகண்ட் லெஃப்ட். who is not immediate neighbor of E. E யோட இமீடியட் நெய்பர் கிடையாது. E இங்க இருக்காங்கன்னா E யோட இமீடியட் நெய்பர் D வரக்கூடாது. அண்ட் ஆனா D யோட செகண்ட் லெஃப்ட்ல, இப்ப D இந்த இடத்துல போட்டேன்னா D யோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் எனக்கு A இங்க போடுற மாதிரி வருமா? ஓகே, ஏன்னா E க்கு பக்கத்துல தான் D வரக்கூடாது, இங்க வரலாம். B க்கு பக்கத்துல D யோட செகண்ட் லெஃப்ட் A. அதே இங்க பாருங்க, D வந்து இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. அப்ப D நான் இங்க தான் போட முடியும். D யோட செகண்ட் ரைட் தான் எனக்கு A போடுற மாதிரி இருக்கு. ஓகே, சோ அப்போ வராது, இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி வராது, ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இங்க டிக்கு அப்புறம் D யோட செகண்ட் லெஃப்ட் E ஃபில் பண்ண முடியாது, D யோட செகண்ட் லெஃப்ட் A ஃபில் பண்ண முடியாது. ஓகே. தென் 2 persons are sit between Y and W who sits immediate left of X. X ஓட இமீடியட் லெஃப்ட்ல W, X ஓட இது இந்த இடத்துல தானே W வரும். அப்போ W, X ஓட இமீடியட் லெஃப்ட் W அண்ட் W-க்கும் Y-க்கும் நடுவுல 2%. அப்போ Y இங்க தான் வரும். பேலன்ஸ் இருக்கிறது Z இங்க போட்டுடலாம் அண்ட் இங்க பேலன்ஸ் C. சோ செக் பண்ணலாமா? DB AEC WX ZYV. ஓகே, கரெக்டா வந்துச்சு, அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்க, ஜான் டு செப்டம்பர் வரைக்கும் வந்துட்டு மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மந்த்லயும் வந்துட்டு COVID-19 டெஸ்ட் பண்றது. ஓகேவா? கோவிட் டெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் போவாங்கல்ல, அந்த டெஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் போயிருக்காங்க. 8 பீப்புள் கொடுத்துருக்காங்க. சோ பண்ணலாம். M goes in month having less than 31 days but not in February. பிப்ரவரியில 28 or 29 தான் இருக்கும். ஓகே, வேற லெஸ் தென் 31னா இங்க ஏப்ரல்ல வரலாம், அப்படி இல்லைன்னா ஜூன்ல வரலாம், தென் செப்டம்பர்ல வரலாமா? லெஸ் தென் 30னா இங்கதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா பிப்ரவரியில கிடையாது. ஓகே, 3 பாசிபிலிட்டி வருமா பாக்கலாம். 3 பாசிபிலிட்டி வருதா இல்ல 2 வருதா அப்படிங்கிறத. எம்முக்கு கோஸ் டு 2% ஆஃப்டர் M. எம்முக்கு அப்புறம் 2% போயிருக்காங்க. அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க எம்முக்கு அப்புறம்னா இப்ப நான் சப்போஸ் ஏப்ரல்ல M எடுத்தேன்னா எம்மோட 2% கழிச்சு யாரு P வரணும்.
இங்க பி வரும். இப்ப சப்போஸ் ஜூன்ல எடுத்தேன் அப்படின்னா எம்முக்கு 2% கழிச்சு பி வரணும். பட் இப்போ நான் செப்டம்பர்ல எடுத்தேன்னா எம்முக்கு அடுத்து பி வராதுல, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இது ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி தான் இங்க பாசிபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். அடுத்து 2 persons are going to the hospital between P and N. P-க்கும் N-க்கும் நடுவுல 2 பேர், P-க்கும் N-க்கும் நடுவுல 2 பேர். ஓகே, as many persons goes before N is one more than after N. N-க்கு முன்னாடி 2 பேரு, N-க்கு அப்புறம் நிறைய பேரு. ஸோ அப்ப இது ரிமூவ் ஆயிடும். N-க்கு முன்னாடி 1 2 3 4 4, N-க்கு அப்புறம் 3. சரி, ஓகே, இஸ் 1 more than தான் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் வந்துட்டு 1 more than ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் 3 வருது, பிஃபோர் 4 வருது. இங்க கரெக்டா இருக்கு. இப்ப இந்த பாசிபிலிட்டி தான் ரிமூவ் ஆயிடும். Only one person goes between J and O. J-க்கு O-க்கு நடுவுல 1 person who does not go on the month having less than 31 days. இந்த ஜூன் செப்டம்பர்ல எல்லாம் ஓ வரக்கூடாதான். அப்போ ஓ இங்க வரலாம், ஓக்கு ஜேக்கு நடுவுல 1 person. சோ இந்த பாசிபிலிட்டி தான் ரிமூவ் பண்ணிட்டோமே. ஓ இங்க வரலாம், வரல. அப்புறம் 30 months இருக்க கூடாது. ஓ இங்க வரலாம், ஓ இங்க, ஓக்கு ஜேக்கு நடுவுல 1 person. ஓகேவா? சரி, அடுத்து L goes 2 months before I but doesn't go before J. L வந்துட்டு ஐக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஆனா ஜேக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கிடையாது. ஜேக்கு முன்னாடி போடலான்னு கொடுக்கலாம். ஓகே, கரெக்ட் தான். ஜேக்கு முன்னாடி யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஐக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஐக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஐ இங்க போட்டேன்னா எல் இங்க போடலாமா? ஐக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி எல், JLO கரெக்ட் தான். இன்னும் ஒருத்தர் ஃபில் ஆகாம கே இருக்கான். ஸோ JLOI NM KP ஆன்சர் வந்துச்சா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, 7 persons இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. சரியா? பாட்டம் ஃப்ளோர் 1 இருக்கும், டாப் வந்துட்டு 7 வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? V states ஈவன் நம்பர் ஃப்ளோர். P வந்துட்டு வீக் அபோல இருக்கணும். P வந்து வீக் அபோல இருக்கணும். V வந்து ஈவன் நம்பர்னா வீக் அபோல ரெண்டு ஃப்ளோர் தள்ளியா, 2 ஃப்ளோர் அபோல P இருக்கணும். V எங்க போட்டேன்னா வீக் 2 ஃப்ளோர் அபோல P இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டி. இந்த இடத்துல நான் V போட்டேன்னா வீக்கா போல போட முடியாது. சரியா? அப்போ 2 ஈவன் நம்பர் இருக்கிற ஃப்ளோர்ல தான் நம்மள V ஃபில் பண்ண முடியும். ஓகே, P ஸ்டேட்ஸ். ஓகே, இது பார்த்துட்டோம். P 2 persons are staying between P and T. P-க்கும் T-க்கும் நடுவுல 2 person, ஆனா T வந்துட்டு டாப் மோஸ்ட் கிடையாது. P-க்கு மேல T போட முடியாது, அப்போ கீழே தான் போட முடியும், டாப் மோஸ்ட் கிடையாது. ஓகே, P-க்கும் T-க்கும் நடுவுல 2 person. ஓகே, as many person who stayed below V is same as above U. V க்கு below-ல எத்தனை பேரோ U க்கு above-ல எத்தனை. V க்கு below-ல 3 பேர், U க்கு above-ல 3 பேர் வச்சு போட முடியாது. S states 2 floors below R. R-ஓட 2 floors below. ஓகே, R வந்துட்டு நாட் டாப். அப்போ R எங்க போட்டோம்னா R-ஓட 2 floor below-ல S. அப்ப டாப் மோஸ்ட்ல யார் வருவாங்க? P Q வருவாங்களா? Q. QURPSVT. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, அடுத்து இங்க கொஸ்டின்ஸ் இந்த கோடெல்லாம் பாத்துக்கோங்க. ஃபைனலா ஆன்சர் கொடுத்துருந்தேன் 33க்கு எய்தர் இதுக்கு எப்படி எய்தர் ARD வரும்? ஏன்னா வந்து அந்த இடத்துல அந்த எது நம்மளால கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல 333 தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க பாருங்க, வில்லுக்கும் டூவுக்கும் யூனிக்கான இது இல்ல. சரியா? அது ரெண்டும் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. பாத்தீங்களா? அதனால அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. 333 வருதா இல்ல 180 வருதா அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஓகே, வேற எல்லாம் ஈஸி தான். இது ஈஸி தான். இங்க யூக்கும் இட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 220 196 என்ன வரும்னு கேட்டிருக்கான். ஸோ 220 196 196 இங்க இருக்கு, 220 இங்க இருக்கு. ஓகே, 220 இங்க இருக்கு. 220க்கு என்ன வரலாம்? சம்மு கொடுத்துருக்கானா? இல்ல வெயிட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் யூ இட் இஃப் நெவர்லேண்ட் இஸ் 220 180? ஓகே, யூ இட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, யூ இட் இங்க இருக்கு, யூ இட் இருக்கு. ஓகே, நெவர்லேண்ட் 29 196 போயிரும், 220 196 போயிரும். ஓகே, யூ இட்டு எங்கெல்லாம் இருக்கு? இந்த 2 பிளேஸ்ல தான் இருக்கு. 2லயும் சேமா இருக்கிறது 441 தான். 441 அண்ட் யூ வந்து இந்த 3ல இருக்கு 144.
585 585 இருக்கா? இருக்குல்ல, இருக்கு 585 441. ஓகே, இதுதான். வேற வேற இது எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? யூ நெவர் லேர்ன் இட் மேக் லேர்ன் கொடுத்துருக்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாமா? யூ 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 யூவோட கோட் என்ன பார்த்தோம்? 144. யூக்கு 144. நவருக்கு இங்க இருக்கு. ஸோ ரெண்டுலேயும் காமன் 441 வரும். நவருக்கு 441. அப்புறம் லேனுங்கிறது இங்க இருக்கு. ஓகே, லேன் 220 வருமா? லேனுக்கு 220. ஓகே, ஸ்கொயர் வேல்யூ வச்சு போட்டிருப்பாங்களா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வச்சு பார்க்கலாம். இட்டு இங்க இருக்கு. இப்போ இட்டுக்கு என்ன வந்தோம்? என்னது? 196. அப்புறம் மேக்குக்கு இங்கேயும் மேக்கு 169. 160. எனக்கு என்னன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வச்சு போட்டிருப்பாங்க. மத்த எல்லாம் பாருங்க 144, 441, 196, 169 எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த லேண்ட் மட்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சோ அதனால கூட அது ஆட் ஒன் அவுட்டா இருக்கலாம். ஓகேவா? சரியா? அடுத்து ஹவு டு மேக் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? ஹவு டு மேக் இங்க ஒண்ணுதான் இருக்கு. மேக் கட் ஆயிடும், இது இருக்கு கட் ஆயிடும். ஹவுக்கு 2க்கு என்ன வரும்? 190யும் 250 வரும். 190 250. அடுத்து மேக்குக்கு இங்கேயும் இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது 169. ஓகே, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நீங்க இந்த ஹவுக்கும் 2க்கும் கண்டுபிடிச்சாலே ஈஸி. ஏன்னா இது ரெண்டுக்கும் எக்ஸாக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. 190 வரலாம் அல்லது 250 வரலாம், ரெண்டுக்கும். ஓகேவா? இதுதான். அடுத்து ஈஸியா நமக்கு தெரியும் மேக்குக்கு என்ன வரும்? 169 வரும். அவ்வளவுதான், இது ஈஸி தான். அடுத்து இங்க பாருங்க, இது m greater than n. m greater than equal to n வராது. m greater than equal to n இதுதான் கரெக்ட். எக்ஸாக்டா ரெண்டாவது தான் கரெக்ட். l greater than i. l greater than i. l greater than i கரெக்ட் தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 2ம் 3யும் எக்ஸாக்டா கரெக்ட். சரியா? இங்க ஆன்சர் அப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். உங்களை நன் ஆஃப் தீஸ் போடணும். 2ம் 3யும் எக்ஸாக்டா ஃபாலோ ஆகும். ஓகேவா? சோ இப்படி ஆப்ஷன்ல இருந்ததுன்னா கரெக்ட். பட் அப்படி ஆப்ஷன்ல இல்லாதனால நன் ஆஃப் தீஸ் தான் போடணும். அடுத்து y greater than w. y greater than w இல்ல. w greater than equal to u கரெக்ட் தான். z greater than equal to x. z greater than equal to x கரெக்ட் தான். ஓகே, இங்க 2 and 3 ஃபாலோஸா? 2 and 3 மட்டும் தான் ஃபாலோ. ஓகே, அடுத்து இந்த क्वेश्चन பார்க்கலாமா? a greater than equal to b. greater than equal to b கிடையாது. b less than a. b less than a கரெக்ட். f greater than b இல்ல, greater than equal to வரணும். ஓகே, இங்க வந்துட்டு என்னடா 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுதா? only 2 follows. அடுத்து இங்க பாருங்க, இங்க p greater than s, s greater than equal to p. ஓகே, எதுன்னு பார்க்கலாமா? 6 p ல இருந்து 6. ஓகே, 6ல இருந்து s போகும்போது டிஃபரெண்டா போயிடுதா? அப்ப இந்த மாதிரி அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நமக்கு எதுனாலும் வரலாம். p வந்துட்டு கிரேட்டர் தென் s இருக்கலாம், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு s இருக்கலாம். சோ அப்ப இங்க எய்தர் 1 or 3 போடணும். அப்புறம் ரெண்டாவது இது கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா u t t s ஒண்ணுதான். சோ அப்ப u less than இது கரெக்ட் தான். ஓகே, u less than கரெக்ட் தான். u less than b கரெக்ட். இப்போ ரெண்டாவது எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு. பட் ஃபர்ஸ்டும் தேர்ட்லயும் நம்ம எய்தர் 1 or 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கான்சனன்ட்ஸ் 2 கான்சனன்ட். கான்சனன்ட் அதுக்கப்புறம் சிம்பிள் வரணும். இங்க பாருங்க, இங்க இருக்கு, இங்க ஒண்ணும் கான்சனன்ட் சிம்பிள். ஓகே, 2 இருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சிம்பிளுக்கு இமீடியட்லி ஃபாலோட் பை வவல்ஸ். சிம்பிளுக்கு முன்னாடி வவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கும். அப்புறம் இல்ல சாரி,
ஏன்னா கொஸ்டினை மாத்தி கொடுத்துருக்காங்களா, இல்ல கொஸ்டின் ஏதோ மாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, சிம்பிளுக்கு முன்னாடி வவல், சிம்பிளுக்கு முன்னாடி வவல், வேற சிம்பிளுக்கு முன்னாடி வவல், சிம்பிளுக்கு முன்னாடி வவல், மொத்தம் 3 இருக்கா? ஓகே 3 தான். இதுல வேற ஏதோ கொஸ்டின் வரணும், பட் கொஸ்டின் தப்பா இருக்கு, அதான் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, how many vowels are there between element which is 10th from left hand to the 6th from the right hand? ரைட் ஹேண்ட்ல இருந்து 6th அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 10th வந்து ரெண்டு vowels இருக்கும். ஓகேவா? 6th from ரைட் ஹேண்டா, இங்க இருந்து 10th from லெஃப்ட் ஹேண்ட் 3 6. இதுக்கு இடையில எத்தனை வவல் இருக்கு? 1 2 2 வவல் தான் இருக்கு. இது ஈஸியா தான் இருந்துச்சு. இதை மட்டும் சொல்யூஷன் இது மட்டும் பார்த்தலாமா? பி வந்து மொத்தம் 6 போர்ஷனா? ஓகே. எஃப் விடையும் சி விடையும் பர்ஸ். ஏ வந்து சி விட அதிகம், ஆனா டி விட கம்மி. அப்போ ஏ இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம். இந்த இடத்துல ஏ ரெண்டு பிளேஸ்ல எங்கனாலும் வரலாம் ஏ. ஓகே. டி who doesn't score highest, டி வந்து ஹையஸ்ட் கிடையாது, அப்ப அவங்களுக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க. ஓகே. only 1% scores lower than சி, சியோட ஒரே ஒரு பர்சன் தான் லோயர். அப்ப நடுவுல இவங்க 4 பேர், ஏ வந்து இங்க போட்டு ஃபில் பண்ணலாம், இல்ல இங்க போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நடுவுல 4 பேர் வந்துரும். நடுவுல ஒரு 3 பேர் வரணும். இங்க ஒரு 4 5 தான் வருது. இன்னும் ஒருத்தர் ஃபில் ஆகணும். ஓகே ஓகே, பார்க்கலாம். வெயிட். F scores neither the lowest nor the third highest mark. ஓகே. சியை விட ஒரே ஒரு பர்சன் தான் கம்மி. எஃப் வந்துட்டு தேர்ட் ஹையஸ்ட் வரக்கூடாதுன்னா அப்ப எஃப்க்கு முன்னாடி ஏ போட்டுட்டா என்ன? ஏ போட்டுட்டா ஏ வந்து தேர்ட் ஹையஸ்ட் ஆயிரும்ல. இந்த இடத்துல ஏவை வந்து எஃப்க்கு அப்புறம் போட்டோம்னா எஃப் வந்து தேர்ட் ஹையஸ்ட் ஆயிரும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் தேர்ட் ஹையஸ்ட் வரக்கூடாது, லோயஸ்ட் மார்க்கும் வரக்கூடாது. அப்ப இங்க ஏ போட்டுக்கலாம். இப்ப இங்க ஆல்ரெடி 3 ஃபில் ஆயிடுச்சா? அவ்வளவுதான், சிம்பிள். ஏ இங்க ஃபில் பண்ணிட்டோம், எஃப் இங்க ஃபில் பண்ணிருக்கோம். இப்ப டாப்லயும் பாட்டம்லயும் இன்னும் வரணும். பி வந்து லோயஸ்ட் கிடையாதுன்னா அப்ப பி எங்க போட்டுக்கலாம்? ஹையஸ்ட் மார்க் 85, தேர்ட் லோயஸ்ட் வந்துட்டு எஃப் வருவாங்க, அவங்க 65. ஓகே. அப்ப இங்க யாரு வரும்? ஏ பி சி டி இ தான் வருமா? செக் பண்ணலாமா? ஆமா, பிடிஏ எஃப்சிஇ. ஓகே, கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஓகே, இதெல்லாம் நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாமா? இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலரா உங்க ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டே வாங்க. ரிசல்ட் பத்தி எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.